புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் இப்போ சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, எல்ஜேகே இவங்கெல்லாம் சேர்ந்து களம் காணக்கூடிய சூழலில் தற்பொழுது பாஜக அவர்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? பாண்டிச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 10 தொகுதியில் போட்டியிட நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் மட்டும் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய நபராக தற்போது பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் மண்ணாடிப்பேட் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே இதே மண்ணாடிப்பேட் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நமச்சிவாயம் அவர்கள் பாண்டிச்சேரி பாஜகவினுடைய முக்கிய முகமாகவும் உள்துறை அமைச்சராகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு முக்கிய நபர் ஜான்குமார் அவர்கள் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜான்குமார் அவர்கள் அமைச்சராகவும் இருக்கிறார். அவர் ஏற்கனவே நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்று என்னுடைய ஞாபகம். ஆனால் இந்த முறை அவர் முதலியார் தோப்பு தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரை அது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. இதன் காரணமாக தற்போது ஜான்குமார் தொகுதி மாறி முதலியார்பேட்டை தொகுதியிலே போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர காலாப்பேட் தொகுதியில் PML கல்யாண சுந்தரமும், ராஜ்பவன் தொகுதியில் BP ராமலிங்கமும், மணவாளி தொகுதியில் எம்பலம் செல்வம் அவர்களும், திருநள்ளாறு தொகுதியில் GNS ராஜசேகரன் அவர்களும், நெராவிப்பட்டினம் தொகுதியில் மீனாட்சி சுந்தரம் அவர்களும், மாஹே தொகுதியில் தினேசன் அவர்களும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலில் மட்டும் வெளியிடப்படாமல் இருக்கிறது. அநேகமாக இன்று இரவோ அல்லது நாளையோ வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ரைட். ஸோ இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி களம் காண இருக்கிறது ஒன்றாக. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, LJK இவங்க எல்லாரும் சேர்ந்து களம் காணுங்கிறாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழலில் பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட போகிறது. இந்த 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க புதுச்சேரி பாஜகவினர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.